எல்லோருக்கும் வணக்கம். இந்த படைப்பை என் குருநாதரான ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அவர்களின் பாதக்கமலங்களிலும் மற்றும் என்னை ரட்சித்து வழிநடத்தி வரும் ஏனைய மகான்களின் பாதக்கமலங்களிலும் மிக பணிவான நமஸ்காரங்களோடு சமர்ப்பிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக நம் தேசத்தில் இன்று பூத்த மலர் போல் மனம் வீசி வரும் இந்த கதைகளை வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதே இந்த படைப்பின் நோக்கம். மேலும் கதைகளில் அவ்வப்போது விவரிக்கப்பட்டுள்ள தத்துவங்களும் வாழ்க்கை நெறிகளும் நம் முன்னோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் சொன்னதே தவிர என் சொந்த கருத்து அல்ல என்பதையும் மற்றும் அவைகள் என் வாழ்வில் இன்னும் எட்டா கனியாகவே இருக்கின்றன என்பதால் யாருக்கும் போதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்பதையும் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சம்சார பந்தம் நம்ம எப்படி கட்டி போட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதாவது ஜனனம் எடுத்தவுடன் தாய் தந்தையரின் உறவு, அதுக்கப்புறம் கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி தங்கை அக்கா இப்படி கூட பிறந்த உறவுகள், அதுக்கப்புறம் சுற்றத்தினர் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா இப்படி பல விதமான உறவுகள். காலம் பூரா இந்த உறவுகளுக்கு மத்தியில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பெரும்பாலும் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை அறியாமலே நாம் இந்த ஜீவனை விட்டு விடுகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பந்தங்களின் காரணமாக மறுபடியும் பிறப்பெடுத்து மறுபடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த சம்சார பந்தம் அவ்வளோ எளிதில் விடுவதில்லை. இந்த பாச பந்தம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதில் விடுவதில்லை. ஆதிசங்கரின் தாயாருக்கு பந்தம் விடவில்லை. 8 வயது நிரம்பிய தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாக்கு கொடுத்துட்றா இல்லையா? அந்த முதலை கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக சரி நீ சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு வாக்கு கொடுத்துட்றா. இவர் அந்த முதல்ல போனதுக்கு அப்புறம் ஆத்துல வெளியில வா ஆத்துக்கு போகலாம், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய வேலையெல்லாம் இருக்கு, வா அப்படின்னு கூப்பிடுறா. அவர் இல்லை, அவர் இல்லை, கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், அதனால நான் இனி சம்சாரத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஞானோபதேசம் பண்ணிட்டு தான் போறேன். அதாவது நீ இந்த இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சதுன்னு நினைச்சிக்காத, இந்த ஜென்மம் ஒண்ணுதான் நினைச்சிக்காத, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்க, எத்தனையோ குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறாய், எத்தனையோ பிள்ளைகள் பெற்றிருக்கிறாய், நான் மட்டும் உனக்கு பிள்ளை இல்லை. நீ இப்படியே இதே தொடர்ந்து கொண்டு போனால் மறுபடியும் இது இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் ஒரு இடத்துல வாக்கப்படணும், பிள்ளைகள் பெக்கணும், இப்படி இந்த பந்த பாசம் என்றைக்கும் விடாது. ஆனால் ஜனனம் எடுத்த நோக்கம் அதுவல்ல. பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனனம் எடுக்கிறோம். என்னுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால உலகில் தர்ம நியாயங்கள் மிகவும் குறைந்துவிட்டன. ஞான மார்க்கம் மறைந்து போகும் நிலை இருக்கிறது. மக்கள் மிகவும் தீய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய மதங்கள் உருவாகிவிட்டன. அதனால மக்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இல்லாமல் எப்படி வேண்டுமான வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிருக நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடத்தில். இதையெல்லாம் சீர் செய்து அத்வைத சித்தாந்தத்தை நிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிறப்புடைய நோக்கம், அது பிறப்புடைய காரணம். அது அதனால நான் சன்னியாசம் வாங்கிக்க தான் வேணும், எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது பண்ணிட்டு, ஆனால் வாக்கு கொடுத்துட்டு போறாங்க. நீ மரணப்படைக்கில் இருக்கும்போது உன்னை நான் இந்த பந்தத்தில் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மரணம் வாங்கிய பின்பு உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போற. அதே மாதிரி ரமண மகரிஷியோட தாயாருக்கும் கடைசி வரை அந்த அஞ்ஞானம் போகவில்லை. 17 வயசுல போய் இந்த மலையில உட்காண்டார். உடம்பெல்லாம் புழுதி, நகெல்லாம் வளர்ந்து போய் தலையெல்லாம் அப்படியே காஞ்சி போய் எண்ணெய் இல்லாம மண்ணு புழுதி. அவரை பார்த்தாலே தாயாருக்கு மனசு தாங்க. வெளியே அந்த மாதிரி ஒரு குளத்துல பார்க்கறது எந்த தாயாராலையும் மனசு தாங்காது. அது தாய்மைக்கே உள்ள ஒரு பெரிய விஷயம். அது புரண்டு பிறண்டு அழறா, நீ ஆத்துக்கு வா, போகணும் போ, நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இது என்னது இது இப்படி இருக்க, நீ ஆத்துக்கு போகணும், நான் குப்பாட்டி நான் உனக்கு சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்றான். புரண்டு பிறண்டு அழறா.
ரமணர் வாயை திறக்கலை, அப்படியே உட்காந்துருக்காரு, மௌனமாக உட்காந்துருக்காரு. கூடி போயிடுது. இவரு பிறண்டாடா பெரிய சீன் கிரியேட் ஆகிடுறது, எல்லாரும் மக்கள்லாம் கூடி போயிடுறாங்க. அவர்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இவர் வந்து இந்த பிராமண சுவாமி வந்து சாதாரணவர்கள் அப்படி ஏதோ ஒரு யோகி அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். ஏதோ ஒரு அளவுக்கு ஐடியா இருந்ததுனால வந்து அவர் வந்து தொந்தரவு பண்ணலை. ஆனால் அவர்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சா, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதிலாவது சொல்லி அனுப்பணும், சொல்லணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பவும் வாயை திறக்கல. அவர் எழுதி மண்ணில் கீழே மண்ணில் மட்டும் எழுதினார். அவர் எழுதின வாசகம் வந்து இதுதான், எது நடக்கணும்னு இருக்கோ அது நீ என்ன தடுக்க நினைச்சாலும் அது நடந்துவிடும், என்ன முயற்சி செய்து அதை தடுக்க நினைத்தாலும் அது நடந்துவிடும். அதே மாதிரி எது நடக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது நீ எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காது. அதனால வந்து மௌனமாக இருப்பதே வந்து சால சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் எழுதினார். மௌனம் அப்படின்னா வந்து புற மௌனம் கிடையாது, அக மௌனம். உள்ளே சாந்தமாக இருந்து கொண்டு உலகில் நடக்கும் இந்த சரீரத்தின் மூலமாக உலகில் நடக்கும் நாடகங்களை நாம் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் மௌனமே சால சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அவமா கிளம்பி போயிடுறா. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா வந்து இந்த பந்தம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் அம்மா ரமணர்கிட்டே வந்துடுறா இல்லையா, வந்துட்டு அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் ரமணனுடைய தான் இருக்கா. அந்த நிலையில் கூட வந்து தன் பிள்ளை அப்படிங்கிற பந்தம் விடுதல். ரமணர் வந்து இனி தன் பிள்ளை இல்லை, உலகத்துக்கே பிள்ளை, உலகத்துக்கு வழிகாட்ட வந்த ஒரு ஞானி, தன் ஒரு ஞானியை பெற்றெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. தன் பிள்ளை அப்படிங்கிற அபிமானம் கடைசி வரைக்கும் இருந்தது. அது தாயார், அது தாய்மைக்கே உரிய ஒரு இது. அப்போ கடைசியில மரண படுக்கையில் தன் தாயாரை வந்து மோட்சத்துக்கு அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. தன் மடியிலேயே படுக்க வச்சுட்டு 8 மணி நேரம் தன் தாயாரின் தலையிலும் மார்பிலும் கையை வைத்து வர இருக்கும் ஜென்மங்களின் அந்த சம்ஸ்காரங்களை போக்கடித்து முக்தி அடைய வைத்தார் அப்படிங்கிற இது இருக்கு. அதே மாதிரி ஆதிசங்கரரும் வந்து தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடைகளெல்லாம் செய்து இது பண்ணினார் இல்லையா, மோட்சத்துக்கு அனுப்பினார். அதே மாதிரி பட்டினத்தாரும் பண்ணியிருக்கார். தன் தாயாருக்கு வாக்கு கொடுத்துட்டு மரணப்படத்தில் இருக்கும்போது வந்து தன் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்ய. இந்த பாசம் அப்படிங்கிறது அவ்வளோ லேஸில் விடாது. ஆனால் அந்த பாச பந்தம் இருக்கும் வரையில் இந்த ஜனன மரண சுழற்சியும் விடாது. ஏன்னா ஒரு ஜென்மத்தோடு நிற்கிறது இல்லை, தொடர்ந்து பிறந்து இறந்து பிறக்கிறோம் இறக்கிறோம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா. ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு விதமான உறவுகள், ஒவ்வொரு விதமான பாசபந்தம், ஒவ்வொரு விதமான பிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதை அவ்வளவு எளிதில் அதை விட முடிவதில்லை. ஆனால் அது எல்லை மீறி போகும்பொழுது இந்த சுழற்சியிலேயே நம்ம உடனே இருக்கணும் இருக்கிற மாதிரி செய்து விடுகிறது. ஆனால் ஜனனம் எடுத்ததோடைய நோக்கம் வந்து பகவானை அடையணும் அப்படின்னா வந்து மனதில் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக வந்து சம்சாரத்தை விட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஞானிகளுக்கு மாத்திரமே அந்த உரிமை உண்டு. அதாவது ஞானம் அடைஞ்சிட்டா அப்படின்னா உலகம் மாயாயிடும். உலகம் மாயை, இந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, நீ வேறு இல்லை, நான் வேறு இல்லை, அண்ணனாவது தம்பியாவது அப்பாவாது அம்மாவாது அப்படிங்கிற ஒரு, அதாவது இது விரக்தியோடு இல்லை. பிரம்ம நிலையில் எல்லாம் மாயை, பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் வந்து ஆத்மாவை மட்டுமே பார்ப்பதனால் உருவங்கள் தெரிவதில்லை, பெயர்கள் தெரிவதில்லை, உறவுகள் தெரிவதில்லை, இதெல்லாம் மறைந்து விடுகிறது. அந்த நிலையில் வந்து சம்சாரத்தை விட்டு செல்லலாம். சம்சாரத்தில் இருந்துட்டு திடீர்னு சன்னியாசம் வாங்கிட்டு போறா இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து யோகி ராம் சரத்குமார் சுவாமிகள், ராகவேந்திர சுவாமி, இப்படி நிறைய பேர் வந்து சம்சாரத்தில் இருந்துட்டு அந்த ஞானம் உதித்த பிறகு விட்டு சென்றாங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு தாபம் இருக்கிறவ வந்து பாதியில் சம்சாரத்தை விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்மளுடைய பல விதமான தேவைகளை வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். தாய் தந்தையிலிருந்து, அண்ணன் தம்பி உறவுகள்லேருந்து, மனைவியிலிருந்து அத்தனை பேரும் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவோ வந்து நாம் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம் இல்லையா.
திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து சுவாமியை தேடணும் அப்படின்னு நினச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுங்கிறது அந்த ஃபுல் வைராகியம் வந்தால் தான் போகலாமே தவிர வந்து அரைகுறை நிலையில் விட்டு செல்வது வந்து பாவத்துக்கு ஆளாக்கி விடும். அது மேலும் வந்து நம்மளை வந்து அஞ்ஞானத்தில் தான் தள்ளுமே தவிர ஞானத்தை கொடுக்காது. அதாவது குறிப்பாக வந்து மனைவி குழந்தைகளோடு இருக்கும்போது நமக்கு முன் பிறந்தவர்கள் தாய் தந்தையர் எல்லாம் சென்று விடுகிறார்கள். அதனால் இந்த குடும்ப நாளைக்கு அந்த பகவானை பார்க்கணும், பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாபம் ஏற்படும் தருணத்தில் பெற்றோர்கள் இருப்பதில்லை. ஆனால் மனைவி மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது இந்த சரீரத்துக்கு ஏற்பட்ட தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த இது சரீரத்துக்குன்னு இயற்கை நியதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது இல்லையா, அது மாதிரி அப்போ அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளும் வரையில் நாம் வந்து அந்த இன்னொரு தேகத்தை நாம் பயன்படுத்தி விட்டு திடீரென்று போகிறேன் என்று போவது வந்து பாவத்தில் தள்ளிவிடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால ஞானம் முழுமையாக பூர்த்தியாகிற வரைக்கும் சம்சாரத்திலே இருந்து அதை கடமையாக மாத்திரமே செய்ய வேண்டும். பகவான் வந்து நமக்கு இந்த ஜென்மத்தில் என்னென்ன உறவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் வந்து அவற்றுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமையாக நினைத்து பற்றுதல் இல்லாமல், அதுக்காக கோல்ட் ஹார்ட்டடாக இல்லை, அப்படி கிடையாது, விரக்தியோடு கிடையாது, அது அப்படி செய்ய முடியாது. அதாவது அன்பு வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் எதிலையும் வந்து ரொம்ப பெரிதும் ஒட்டி கொண்டு அவை இல்லை என்றால் நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போனோம்னா அது மாயை தான். அதே மாதிரி பிள்ளைகளும் சரி, இப்போ பிள்ளைகள் வந்து வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் நமக்கு வந்து கடமைகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், அதாவது 18-20 வயசு வரைக்கும் அவளை வந்து தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடிய அந்த உலகத்தில் வந்து தானே ஜீவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்கள், கல்வியாகட்டும், இன்னும் மற்ற தேவை உடைகளாகட்டும், சாப்பாடாகட்டும், இன்னும் மற்ற என்ன தேவைகள் இருக்கோ, படிப்பாக இன்னும் மற்ற தேவைகள் என்ன இருக்கோ அவை எல்லாத்தையும் கொடுத்து நாம் அவர்களை வளர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக இருக்கிறது. அதனால் திடீர்னு அப்படி சம்சாரத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அது நிச்சயமாக வந்து அஞ்ஞானம். அதாவது விவேகானந்தர் சொல்வார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ குகையில் போய் உட்கார்ந்தா கூட உன் மனசு கூட தான் வருது. உன் மனசு வந்து உன்னுடைய பந்தங்களை சுற்றி கொண்டு தான் இருக்கும். இவ்வளோ ஆஸ்திகள் இருக்குது, அவ்வளோ இருக்குது, அங்கே பேங்க்கில் அது இருக்குது, இது இருக்குது, பிள்ளை இருக்கான், பிள்ளை படிச்சுட்டு இருக்கான், இல்லை நாளைக்கு பேரனுக்கு பேரம் பார்க்க போகிறான், கல்யாணம் பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பந்தப்படுத்தி கொண்டு மனம் அந்த சம்சாரத்தை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்குமே தவிர உன்னால் அதிலிருந்து விடுபட முடியாது. கடமைகள் பூர்த்தியாகும் வரை அந்த கடமை அதை நாம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அந்த கடமைகள் பூர்த்தியான பிறகு அடுத்த நிலைக்கு போகலாமே தவிர, அதாவது குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த நிலை வந்து வானப்பிரசம். அந்த வானப்பிரசம் அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் இந்த உலக உறவுகள் அனைத்தையும் துறந்து தான் இருவர் மாத்திரமே வந்து வனத்திற்கு சென்று அங்கே வந்து வெகு எளிமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு, மிக எளிமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு, எந்த உறவுகளும் இல்லாமல் இனி பகவானை தவிர வேறு எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற நிலையில் கணவன் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து கொண்டு காலத்தை கடத்துவது வானப்பிரஸ்தம். அதன் பிறகு ஒருவர் சென்றால் பாக்கி இன்னொருத்தர் அடுத்த நிலைக்கு செல்வார், சன்னியாசம். அதுதான் முறை. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம், அதுதான் வந்து வாழ்க்கை முறை. எல்லாராலையும் வந்து பிரம்மச்சரியத்திலேருந்து டைரக்டாக வந்து சன்னியாசி ஆகிட முடியாது. அந்த நம்மளுடைய கர்ம வினைகளுக்கேற்ப நமக்கு வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அப்படிதான் அமையுமே தவிர வந்து அது போலியாகிவிடும். சும்மா ஒரு காவிடரசை மாட்டின்னு அப்படி இப்போ போயிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு 4 பேர் காலில் விட ஆரம்பிச்சிடுவா. அதுவே ஒரு அகங்காரத்தை வளர்த்து விட்டுரும். ஆஹா கால் விடறா பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து நிறைய ஒரு பொதுவாக இது சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அதாவது மரத்தில் வந்து ஒரு பூ காயாக்கி காய ஸ்டேஜில் வந்து இருக்கும்போதே தோற்பாக இருக்கும். அதுக்கப்புறமா பழுத்து தானாக அது மரத்திலிருந்து விழணுமே தவிர
காயாக இருக்கும் மொட்டாக இருக்கும் போதே வந்து நம்ம வந்து அதை பறிச்சிட்டோம், இல்லை வந்து பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதனால எந்த பயனும் இருக்காது. ஆனால் அது வந்து பூவாகி பிஞ்சாகி காயாகி கனிந்து விழும்பொழுது, தானாக விழும்பொழுது அது வந்து மக்களுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி சம்சாரத்தில் இருக்கும்போது எல்லா விதமான சுகந்த துக்கங்களையும் அனுபவித்து விட்டு நாம் வந்து பழுத்த நிலையில் இது சம்சாரம் ஒரு மாயை, இந்த உலகம் ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்ந்து நாம் வந்து பகவத் சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையை ஏற்றுக்கொண்டோம்னால் அது தானாக பழமாகி மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு நிலை அதற்கு ஒப்பாகும். இந்த சம்சார பந்தத்தில் உழன்று கொண்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கும் ஜீவராசிகளை பற்றி நிறைய கதைகள் உண்டு. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவருடைய த யூனிவர்ஸ் அண்ட் த மேன் அப்படிங்கிற ஆங்கில நூலில் இந்த கதையை வெளியிட்டுள்ளார். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. பார்ப்போமா? ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மிட்டாய் வியாபாரி ஒருத்தர் தான். ஒரு பொட்டி கடை மாதிரி ஒன்று வச்சுட்டு வியாபாரம் பண்ணின்னு வந்தான். குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பம், மனைவி இல்லை, 2 பிள்ளைகள். இப்படி காலத்தை கடத்தி கொண்டு வந்தான். அப்பொழுது ஒரு நாளைக்கு அவனுடைய ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்தார். சன்னியாசியை பார்த்தோன்னா இவனுக்கு கடவுள் பக்தி உண்டு. நல்ல சன்னியாசிகளெல்லாம் பார்த்தா நல்ல மரியாதை பண்ணுவான், அவர்களுக்கு எதாவது வேணும்னாக்க செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரி நல்ல மனிதன். அப்பொழுது அந்த சன்னியாசி அவன் இல்லத்து வழியாக செல்லும்பொழுது அவன் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அவருக்கு உபச்சாரம் செய்தான். அவருக்கு சாப்பிட்றதுக்கு பழம் இன்னும் தன் வீட்டில் என்ன இருக்கிறதோ எல்லாம் கொடுத்து அவரை உபசரித்தான். அந்த சுவாமிஜிக்கு மிகவும் சந்தோஷம். நான் ஏதானும் உங்களுக்கு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டான். உங்களுக்கு எதாவது நான் பணிவிட செய்யலாமா, ஏதாவது உதவிகள் எதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டான். அவர் ஞானி, அதனால் வந்து அவருக்கு எது தேவை என்பது எதுவும் கிடையாது. இருந்தாலும் இவன் அன்போடு கேட்கிறானே என்பதற்காக என்னுடைய உடைகள் மிகவும் கிழிந்திருக்கிறது, இரவில் தூங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, கொசுக்கள் மிகவும் தொந்தரவு செய்கின்றன, அதனால் உன்னால் முடிஞ்சாக்க இந்த சட்டையை வந்து தைச்சி கொடு, இந்த துணிமணியை தைச்சி கொடு. அது கந்தலும் கிருஷ்ணமாக இருந்தது. இவன் வந்து சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு நல்லபடியாக தைச்சி கொடுத்தான். சுவாமிஜிக்கு மிகவும் சந்தோஷம். உனக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த நகையோ நட்டோ பொருள் எதுவும் கிடையாது. நான் அதெல்லாத்தையும் தொடர்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் பகவானுடைய கிருபையால் என்னோட தவ வலிமை கொண்டு உன்னை வைகுண்டத்திற்கு அனுப்பும் சக்தி எனக்கு உண்டு. உன்னை இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுவித்து பகவானுடைய இருக்கக்கூடிய நிலையை அடையறதுக்கு என்னால் அனுகிரகம் செய்ய முடியும். உன்னை வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன் வா அப்படின்னு சொன்னார். இவன் வந்து ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். சுவாமிஜிக்கு நம்ம பண்ண இந்த சின்ன உதவினால வந்து நமக்கு இவ்வளோ பெரிய கருணை பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் வந்து அவர்கிட்ட சொன்னால், எனக்கு மனைவி கிடையாது, 2 சிறு பிள்ளைகள் இருக்கின்றன, அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் வந்து ஒரு 8-10 வருடங்கள் கழித்து வாருங்கள், அதுக்குள்ளே அவர்கள் வளர்ந்து விடுவார்கள், தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு திறமை வந்துவிடும், அந்த நேரத்தில் நான் உங்களோடு வருகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி புறப்பட்டார். காலம் உருண்டோடியது. 8 வருஷமாகிவிட்டது. சுவாமிஜி ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்து என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். நன்றாக ஞாபகம் இருக்குது சுவாமி, நீ இப்பொழுது என்னுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னால், என் பிள்ளைகள்லாம் வளர்ந்து விட்டார்கள் உண்மைதான், ஆனால் மிகவும் தீய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல பழக்கங்கள் இல்லை, இருக்கும் கொஞ்சம் நஞ்ச சுத்தப்பத்துக்களையும் வந்து தவறான முறைகளை பயன்படுத்தி அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இப்பொழுது. அதனால் வந்து இன்னொரு 8 வருஷம் கழிச்சு வந்து என்ன ஆக்ஷன். அதாவது ஒரு சன்னியாசி வந்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னாக்க அதை கூட வேண்டாம், சம்சாரம் கடமைகள் இருக்குது, பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய அஞ்ஞானம். அதுதான்
ஒரு சிலர் மனதில் மிகவும் தாபம் இருக்கும். எப்பொழுது பகவான் தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் என்கிற தாபம் இருக்கும். அந்த தாபம் இருக்கும் பொழுதே காலங்கள் உருண்டோடு விடுகின்றன. அந்த தாபம் தணியாமலே பகவானை தனக்குள் உணர முடியாமல் ஏதோ ஒரு மாயை நம்மை தடுக்கிறது இல்லையா? இது மாதிரி ஒருத்தர் அனுகிரகம் செய்யும் போது அதை வேண்டாம் என்று, அது சம்சார பந்தம், அப்படிதான் இருக்கும். அவ்வளோ லேஸ்ட்டை விட்டுட்டு வெளியில் வர முடியாது அப்படின்னா சுவாமிஜி சிரித்து கொண்டே, சரி நான் இன்னொரு 8 வருஷம் கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். 8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த இருந்த இடம்லாம் ஒரு குறைஞ்சி போய் கிடந்தது. குடிசை ஓட்டலமா அப்படி இருந்தது. அவருடைய 2 பிள்ளைகள் மாத்திரம் வந்தனர். அவர்களிடம் விசாரித்தார், உன் தந்தை எங்கே அப்படின்னு. அவன் சொன்னான், என் தந்தை காலமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. நாங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம். நான் என் தந்தை விட்டு சென்ற பணியை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பியானவன் அதோ அந்த வயலில் காளை மாடை வைத்துக்கொண்டு உழுது கொண்டிருக்கிறான். சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த சுவாமிஜி பார்த்துட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்தார். அந்த மிட்டாய் வியாபாரி தான் தன்னுடைய பந்தத்தின் காரணமாக, தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய பிள்ளைகள் மீதும் இருந்த பாசத்தின் காரணமாக மரணம் அடைந்த பின்பு எளிதாக பிறந்து அவர்களுக்கே மறுபடியும் உழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரிய வந்தது. அவன் எப்பொழுது அந்த மாட்டை அவிழ்த்து விடுவான் என்று காத்துக் கொண்டிருந்தார். மதிய வேலையில் சாப்பாட்டிற்கு செல்லும்போது அந்த மாட்டை அவிழ்த்து விட்டுவிட்டு சென்றான். அப்பொழுது இந்த சுவாமிஜி அந்த எருதுகிடம் தன்னிடம் இருந்த கலசத்தில் இருந்த நீரை அதன் மீது தெளித்தார். அப்பொழுது அதற்கு இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. வந்தவுடன், இப்பொழுது என்னுடன் வருகிறாயா, உன்னுடைய கடமைகள் முடிந்துவிட்டேன், என்னுடன் வருகிறாயா அப்படின்னு. அதாவது ஆத்மா தானே, சரீரம் வேணா வேறையா இருக்கலாம், ஆத்மா தானே. அப்போ அந்த எருது கண்ணீரங்க மூலயமா சொல்லிட்டு, என் குடும்ப நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், இந்த நிலையில் அவர்களை விட்டுவிட்டு வருவதற்கு எனக்கு மனமில்லை, இன்னும் சிறிது காலம் செய்து கழித்து வாருங்கள், நான் வருகிறேன். இவர் சுவாமிஜி மனசுக்குள் சிரித்து கொண்டு, இதுதான் மாயை, இதுதான் சம்சார பந்தம், மனித உடலை துறந்து வேறு ஒரு ஜீவராசி உடலை தரித்த பின்பு கூட அந்த மாயை விலகுவதில்லை, அந்த பந்தம் விலகுவதில்லை அப்படின்னு நினச்சுட்டே போனான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். திருப்பி மறுபடியும் வந்தாக்க அப்போ அந்த பிள்ளைகளிடம் கேட்டபோது அந்த எருது இறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வாசலில் ஒரு நாய் மட்டும் ஒன்று இருந்தது. அதுதான் யாரோ கலைஞன் குறைச்சி உள்ள இருக்கிற ஆயிஷு வெளியில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகள் போய்விட்டார்கள். அவர் மறுபடியும் ஞான திருஷ்டியில் கண்டார். அந்த எருது போன பின்பு மறுபடியும் அந்த பந்தம் விலகாமல் அதே மிட்டாய் வியாபாரி நாயாக பிறந்து அவர்கள் வீட்டை காவல் காத்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிஞ்சு மறுபடியும் தண்ணீரை புரோஷனம் செய்து அதற்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்களை கொண்டு வர செய்து கேட்டார், இப்பொழுது வருகிறாயா என்னுடன் அப்படின்ட்டு. அதான் இன்னும் அவர்களுடைய நிலை மாறவில்லை. இருக்க கஷ்டங்கள் ஜாஸ்தியாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பாக என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால என்னை மன்னிச்சிருங்கோ, ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதான் எனக்கும் வயசாண்டே போகிறது. நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், உன்னை கரையேற்றுவதாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால அந்த வாக்கை நான் மீறக்கூடாது. சரி, நான் சிறிது காலம் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். திருப்பியும் குடும்பத்துடைய நிலைமை மாறியதாக இல்லை, ரொம்பவும் விஷயத்தில் இருந்தது. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்தது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த சுவாமிஜி போகும்போது தான் நமக்கு இன்னும் கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கோச்சிண்டா, சத்தம் போட்டா. அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய கஷ்ட நிலைமை தீரணும், அவ்வளவுதானே. நீங்கள் படுத்து உறங்கும் அறைக்குள் தோண்டி பாருங்கள், அங்கே தங்க நாணயங்கள் புதைக்கப்பட்டுள்ளன. அதை எடுத்து வைத்துக்கொண்டு நன்றாக சுபிஷமாக வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் நோண்டினா ஒரு பெரிய பாம்பு ஒன்று வெளியில் வந்தது. அரண்டு போய் 2 பேரும் வெளியில் சுவாமிஜி மறுபடியும் சத்தம் போட்டான். அப்போ அவர் சொன்னார், நன்றாக பாருங்கள், அந்த பாம்பு பாம்புக்கு அடியில் ஒரு பானை இருக்கிற, அந்த பானை நிறைய தங்க நாணயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் நேராக போனால் அந்த பானை இருந்தது, எடுத்தால் தங்க நாணயங்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாயிட்டா, தங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அந்த சுவாமி சொன்னால் அந்த பாம்பை அடித்து கொண்டுடும் அப்படின்னா.
அவர் வந்து ஞானதிஷ்டியில் மறுபடியும் பார்த்துட்டார். அதாவது அதே மிட்டாய் வியாபாரி தான் அந்த மறுபடியும் வந்து நாய் ஜென்மத்திற்கு பிறகு பாம்பாக ஜென்மம் எடுத்து மறுபடியும் வந்து அந்த தங்க நாணயங்கள் அவர்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அந்த வீட்டை காவல் கற்று கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதனால் அந்த பாம்பு அடித்து கொண்டுடுவோம் அப்படின்ட்டார். அப்படின்னு அடித்து போட்டுட்டா. அடித்து போட்டோடனே சரி அவள் அந்த தங்க நாணயங்களை எடுத்துகிட்டு போயிட்டான். இவர் வந்து அந்த குத்துவீரம் கொள்வீரமாக இருக்கிற அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு போனார். மறுபடியும் அதற்கு தோஷம் செய்து இப்பொழுது நினைவிருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக நினைவிருக்கிறது சுவாமி. நான் பார்த்து விட்டேன் எந்த அளவுக்கு என்னை இந்த பந்தம் இந்த உலகில் என்னை கட்டி வைத்துள்ளது என்பதை பார்த்து அனுபவித்து தெரிந்து கொண்டு விட்டேன். மனிதனாக இருந்து எருதுவாக இருந்து நாயாக இருந்து கடைசியாக பாம்பாக இருந்து கடைசியில் அவர்கள் கையாலே நான் அடிபட்டு சாக வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது. என்னுடைய மாயை விலகிவிட்டது. என்னை அழைத்து செல்லுங்கள், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னார். அவர் வந்து அந்த ஆத்மாவை புனிதப்படுத்தி உனக்கு இதோடு ஜென்மங்கள் முடிந்து போயின்னு நீ வந்து வைகுண்டம் சென்று பரமனுடன் என்றும் ஐக்கிய நிலையில் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? உறவுகளை நேசியுங்கள், ஆனால் அதன் நிலையாமையை தெரிந்து எந்த உறவும் வந்து சாஸ்வதம் இல்லை, என்றைக்கும் நிலைத்து நிற்கப் போவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து நாம் நேசத்தை வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பந்தம் நம்மளை வந்து கட்டி போட்டுவிடும், இந்த சம்சாரத்தில் கட்டி போட்டுவிடும். நேற்று இருந்த உறவு இன்று இருப்பதில்லை, இன்று இருக்கின்ற உறவு நாளை இருக்க போவதில்லை. எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. எந்த உறவானாலும் சரி, தாய் தந்தையாராகட்டும், மனைவி மக்களாகட்டும், இல்லை மற்ற பந்தங்களாகட்டும், எதுவுமே வந்து கடைசி வரை நம்முடன் வரப்போவதில்லை. அது இயற்கை நியதிகளுக்கு கட்டுப்பட்டு தாய் தந்தையார் நமக்கு முன்னே சென்று விடுகின்றனர். அடுத்தது கணவனும் மனைவியும் இருவருமாக கை கோர்த்து கொண்டு ஒன்றாக செல்வது என்பது எங்கோ ஒரு மூலையில் அத்திப்பூத்தார் போல் நடக்கின்றது. அது எல்லோருக்கும் அமைவதில்லை அந்த மாதிரி. அதனால வந்து அவரவருடைய ஆயுள் முடியும் பொழுது ஒருவரை விட்டு ஒருவர் சென்று விடுகிறோம் இல்லையா? அடுத்தது குழந்தைகள், கூடுமான வரைக்கும் நாம் அவர்களை விட்டு சென்று விடுகிறோம் நம்முடைய ஆயுள் முடியும் பொழுது. எங்காவது ஒரு சில இடத்தில் விதிவசமாக வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து நமக்கு முன் சென்றால் அது வந்து மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம், அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தாற்பயம் என்னவென்றால் எந்த உறவும் வந்து சுவாஸ்வதமாக நிலைத்து நிற்பதில்லை. என்றாவது ஒரு நாள் ஒருவரை விட்டு ஒருவர் நாம் சென்று விடுகிறோம். அதற்காக வந்து அன்பு வைக்கக்கூடாது, பாசம் வைக்கக்கூடாது என்ற அர்த்தமில்லை, விட்டேத்தியாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. அன்பு வைக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், குடும்பத்தில் பிணைப்பு இருக்க வேண்டும். ஆனால் உண்மை நிலையை தெரிந்து நாம் அந்த பாசத்தை வைத்தோம் என்றால் அந்த என்றோது ஒரு நாள் அந்த பிரிவு ஏற்படும் பொழுது அந்த துக்கம் நம்மை அவ்வளவு தாக்காது. அதாவது வாழ்க்கை அவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால தான் இந்த வியாபாரி அவ்வளோ கஷ்டப்பட்டான் இல்லையா? தொடர்ந்து ஜென்மமா எடுத்து திருப்பி அதே குடும்பத்தில் பிறந்து அதே நிலைமை தான் நமக்கும். அளவுக்கு மீறி பந்தம் வைத்து விட்டோம் என்றால் அது நம்ம வந்து பல ஜென்மங்களில் நம்மளை தொடரும். இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து நாம் விடுபட முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிப்போம். சம்சாரத்தில் ஒரு கட்டத்தை அடைந்த பிறகு இனி பகவானே கதி என்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் பொழுது நாம் அதில் முழுமையாக இறங்குவதற்கு முன்னால் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்தோமா? அதற்கான விடை நாம் வெளியில் எங்கும் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களுக்கும் சரி, கேள்விகளுக்கும் சரி, பதில் நம் உள்ளே இருக்கிறது. அதுதான் பகவான். உள் மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனசாட்சி அப்படின்னு சொல்ல அந்த பகவான் பேசுவார் எப்பவுமே. அந்த உள் உணர்வை நாம் கூர்ந்து கவனித்து அது சொல்வதை நாம் கேட்க பழகி கொண்டோமானால் வாழ்க்கையில் பெரும்பாலான சிக்கல்களில் இருந்து நாம் வந்து தப்பித்து விடுவோம். நம்முடைய தாய் தந்தையருக்கும் சரி, நம்முடைய மனைவி மக்களுக்கும் சரி, நாம் எல்லா விதமான கடமைகளும் செய்து பூர்த்தி செய்து விட்டோமா என்கின்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து உள் மனசிலிருந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் நாம் செய்து விட்டோம் அப்படிங்கிறது ஒரு போலித்தனமாக இல்லை, உண்மையாக இருக்க வேண்டும், பரிபூர்ணமான உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக நாம் செய்து விட்டோம், கடமை செய்து விட்டோம் என்றால் நாம் வந்து பகவத் சிந்தனையோடு வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. தாய் தந்தையர் அப்படிங்கிற வரும்போதே கடைசி காலத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை மருத்துவ வசதிகள், ஒரு பாதுகாப்பு, இவர்களை நாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அது இல்லாமல் பாதியில் எந்த கடமையையும் விட்டுவிட்டு நாம் சென்றோமானால் அது வந்து நிச்சயமாக ஞானத்தில் கொண்டு சேர்க்காது. இது வந்து இதில் சந்தேகமே கிடையாது. கடமையை பூர்த்தி செய்யாமல்
கடமையிலிருந்து நாம் நழுவி விட்டு போய் தப்பித்து விடலாம் என்று நினைத்தோம் என்றால் அஞ்ஞானம் மட்டுமே நிலைத்து நிற்கும். இதையும் மீறி அவர்கள் எதிர்பார்ப்பார்களானால் அது நியாயமில்லை. அதாவது சில இடங்களில் தாய் தந்தையரை விட அடுத்த தலைமுறையினர் சற்றே பக்குவமுறை நிறைந்த ஜீவனாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் லௌகீகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலக மாயை சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக அடுத்த தலைமுறையினரும் தன் மொழியில் தான் பின்பற்ற வேண்டும் என்று திணிப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். அந்த வற்புறுத்தலுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. என் கடமையை நான் செய்துவிட்டேனா இனி என்னுடைய ஆத்மாவை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் மறுபடியும் ஜென்மம் எடுத்து, அதாவது இந்த ஜென்மாவோடு போவதில்லை. இந்த தாய் தந்தையர் உறவு அப்படிங்கிறது சரி, எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து விட்டோம், எத்தனையோ தாய் தந்தையரை பார்த்து விட்டோம், எத்தனையோ மக்களை பார்த்து விட்டோம், மனைவி மக்கள் பார்த்து விட்டோம். இது தொடர்ந்து கொண்டே சங்கிலியாக தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம்ம இந்த தியான மரணத்திலே இருந்து கொண்டு இந்த அவஸ்தைகளை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் அவர்களுக்கு பூர்த்தி செய்து விட்டோம் இந்த கடமைகளை அப்படின்னாக்க அதிலிருந்து நம்ம விடுபடுறது தவறு கிடையாது. கலிகாலத்தில் வெகு சகஜமாக நடக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், தாய் தந்தையர் தர்மத்துக்கு புறம்பாக காரியங்கள் செய்து குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணும் நிலை இன்று பரவலாக காண்கிறோம். அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற தர்மத்துக்கு புறம்பாக நடக்கும் தாய் தந்தையாக இருந்தால் மகனோ பகவானை அடைய வேண்டும் என்கிற தாபம் மேலோங்கியவனாக இருக்கும் பொழுது அந்த தாய் தந்தையரை மீறி பகவானை தேடுவதில் தவறில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், பகவானை உன்னுள் தேடாதே, பகவானை அடைவதற்கு முற்படாதே என்று உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு உலகில் எந்த ஜீவராசிகளுக்கும் அதிகாரம் கிடையாது, உன் தாய் தந்தையர் உட்பட. உன்னுடைய கடமைகளை நீ அவர்களுக்கு முறைப்படி செய்துவிட்டால் உன் குறிக்கோளான கடவுள் மாத்திரமே உனக்கு குறிக்கோளாக இருந்தது அப்படி என்றால் நீ அந்த பாதையில் செல்லலாம். அதனால் அந்த மாயையில் வீழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக அந்த மாயையில் வீழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அது அவர்களுக்கும் பலன் இல்லை. அதனால் உன்னுடைய ஜனன மரண சுழற்சியும் நீண்டு கொண்டே போகும். ஒன்று, இது தாய் தந்தையை பொறுத்தவரை. இரண்டாவது, மனைவி மக்கள். மனைவி என்பவள் அந்த இளமை காலத்தில் இருவருக்கும் இந்த இயற்கை நியதிகளுக்கு கட்டுப்பட்டு சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருந்து பிறகு அந்த உறவு பாசமாக மாறி வலுப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறோம். இப்படி இந்த கடமைகளை பூர்த்தி செய்த பிறகு கணவன் மனைவி இருவருமாக பகவானை தேட வேண்டுமே தவிர மேல்மேலும் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு அதிலேயே வீழ்ந்திருக்க கூடாது. இரண்டு பேருக்கும் ஒத்துப்போன மனது இருந்தால் பிரச்சனை இல்லை, கணவன் ஒரு பக்கமாகவும் மனைவி ஒரு பக்கமாகவும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அதில் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சில இடங்களில் பார்க்கலாம், மனைவியானவள் மிகவும் பக்தியானவளாக இருப்பாள், பூஜை பஜனை கோவில் இப்படி என்று வாழ்க்கையை நடத்த வேண்டும் இருப்பாள். கணவனுக்கு அதில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். சில இடங்களில் இப்படி தலைகீழாகவும் இருக்கும். கணவன் மிகவும் பக்தியோடு இருக்கிறார், ஞானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற, பகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வாழ்க்கை நடத்த வேண்டும், இனி சம்சார பந்தங்களில் இருந்து விடுபட்டு அந்த உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் மனைவிக்கு அந்த விதமான பக்குவம் இல்லை. இன்னும் உறவுகள், பந்தங்கள், உலக சுகபோகங்கள் இப்படி இருக்கும் பொழுது முறையான பதில் என்ன, முறையான பாதை என்ன? கணவன் தன்னுடைய பகவத் குறிக்கோளை விட்டுவிட்டு மனைவி பாதையில் செல்வதா, இல்லை மனைவி தன்னுடைய சுகபோகங்களை விட்டு பக்குவப்படுத்திக் கொண்டு கணவன் பெண் செல்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்கும். இதற்கு பதில் மனைவியானவள் தன் கணவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கடமைகளை பூர்த்தி செய்துவிட்டு பகவானை அடைய வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு வாழ்க்கையை நடத்தினால் அவனுடன் நிழலாக நடப்பதே முறை. இல்லை, தன்னுடைய சுகபோகங்களை விட்டுவிட முடியவில்லை, தன்னுடைய உறவுகளுடைய பிணைப்புகளை விட்டுவிட முடியவில்லை அப்படின்னா பகவான தன் கணவனை அதில் கட்டி போடுவது தவறான ஒரு விஷயம். இப்படி சம்சார தர்மங்களை பூர்த்தி செய்த பிறகு கணவனும் மனைவியும் இருவருமாக பகவானை நோக்கி நடைபோடுவதே நம் தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. குழந்தைகளை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டியது கணவன் மனைவி, அதாவது தாய் தந்தையருடைய கடமை.
அந்தந்த வயதில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், கொடுக்க வேண்டிய கல்வி, சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், வாழ்க்கையோட உயர்வான நோக்கங்கள், அவருக்கு அடிப்படை தேவையான துணிமணி, சாப்பாடு, இப்படி இருக்க இடம், இப்படி நல்ல படிப்பு, இப்படி அனைத்து விதமான கடமைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது தாய் தந்தையுடைய கடமை. இதை செய்யாமல் திடீரென்று சம்சாரத்தை விட்டு நான் போகிறேன் என்று போவது உசிதமல்ல. அதற்கு மேலும் அந்த உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு பேரம் பேத்தி இப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னாக்க அது முடிவே இல்லாமல் போயிடும். இப்படி குழந்தைகளுக்கு தேவையான கடமைகளை நாம் பூர்த்தி செய்த பிறகு கணவனும் மனைவியுமாக பகவானை நோக்கி நடைபோடுவதே முறை. ஆகவே இந்த கதையில பார்த்த மாதிரி உறவுகளில் வெகுவாக சிக்கிக்கொண்டு வாழ்க்கையோட அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த ஜீவனை முடித்துக் கொண்டு விடக்கூடாது. வாழ்க்கையோட நோக்கம் பகவானை அடைவது. எந்த கட்டத்திலும் பகவானே நோக்கமாகவே வாழ்க்கையை நடத்த வேண்டும். சம்சாரத்தில் இருந்தாலும் பகவானே நோக்கமாக வாழ்க்கை நடத்தி நம்மளுடைய கடமைகளை பூர்த்தி செய்து கொண்ட பிறகு மேலும் அதிலேயே உழன்று கொண்டில்லாமல் அதிலிருந்து வெளிவந்து பகவானே இனி குறி என்று வாழ்க்கையை நடத்துவதற்கு முற்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.